கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் ஆர்ஜே நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுட்ட கதையோடு வந்திருக்கேன். ஒரு அம்மாமான், ஒரு குட்டிமான். இந்த மான்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரி தான் கிட்ஸை வந்து முதல் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு தான் யூ கேன் கோ பை யூர் செல்ஃப் அப்படின்னு விடுவாங்க. அந்த மாதிரியான ட்ரைனிங் இந்த குட்டிங்கன்னா அம்மாமான் போகிறாங்க. அந்த இடத்துல நிறைய மான்களுக்கு ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு. 2 வீக்ஸ் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகுது. ஒரு நாள் அந்த குட்டிமான் வந்து சொல்லுது, அம்மா நீ சொல்கிற மாதிரி நான் மேலே எல்லாம் ஒரு இலையெல்லாம் சாப்பிட மாட்டேன், கீழே இருக்கிற இலையை தான் சாப்பிடுவேன், நான் மேலே ஏறவே மாட்டேன், எனக்கு காலவில் நோதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இருந்தா போல எப்படி சொல்கிறேன் எனக்கு இல்லை, அங்கே பாரு அந்த மாநிலம் எப்போ பார்த்தாலும் கீழே இருக்கிற இலையை தான் சாப்பிடுது, வீட்டை போயிடுது, நான் மட்டும்தான் அவ்வளோ ஏறும், நான் ஏற மாட்டேன் அப்படின்னு. அம்மா சொன்னா அது இல்லைடா, அவங்க வந்து மஞ்சள் மானா, நாங்கள் வந்து வெள்ளமானா, நாங்கள் இதுதான் சாப்பிடணும், அவங்க அதை சாப்பிட்டாலே காணும் அப்படின்னு புறப்புறத்துக்கான இன்றைக்கி சரின்னு சாப்பிடுச்சு. அடுத்த நாள் வந்து அந்த குட்டிமான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு, நோ அம்மா நான் மேலே போகவே மாட்டேன், கீழே இருக்கிறது மட்டும்தான் சாப்பிடுவேன். அம்மா சொன்னாங்க இல்லைடா, மேலே இருக்கிற அந்த க்ரீன் இலை இருக்கு இல்லையா, அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், உனக்கு அது வேணும், நீ சாப்பிடு, கீழே இருக்கிறது பத்தாது உனக்கு அப்படின்னு. இல்லை அப்படின்னு ஆட்டம் பிடிக்க அம்மா சொன்னால் என்ன இப்போ கீழே இருக்கிறத நீ சாப்பிட போகிறேன், சரி சாப்பிடு அப்படின்னு விட்டாச்சு. ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டு போகிற வே வந்து இட்ஸ் a little far from the ட்ரைனிங் ஏரியா. ஸோ அப்படி நடந்து போய் கொண்டு அரைவாசிலேயே என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கு அந்த குட்டிமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி விட கவனிக்கிட்டு, அம்மா எனக்கு தண்ணி வேணும், அம்மா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்படியா அந்த மஞ்சள் மான் இருக்காங்க இல்லை, அவங்க கூட்டம் வந்து ஒரு லேக்குக்கு வந்து தண்ணி குடிக்க போவாங்க, நீயும் அவையோட போய் குடிச்சிட்டு வா, ஐ வெயிட் ஹியர் அப்படின்னோடனே போயிட்டு ஒரு 10 செகண்டில் அந்த குட்டிமானோட இருந்துச்சு, அம்மா அந்த லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குமா, ஆனால் அங்கே வந்து புலி வருமா, சிங்கம் வருமா, அதுகிட்ட இருந்து எப்போவுமே அவங்க தப்பி ஓடித்தானா தண்ணி குடிப்பாங்களா அம்மா அப்படின்னா, ஓகே நீயும் பண்ணு அப்படின்னோடனே, அம்மா எனக்கு தான் ஸ்பீடாக ஓட தெரியாது, நான் எப்படி ஓடுறது அப்படின்னோடனே நம்ம சொன்னாங்க, அதுதான் நான் சொன்னேன், அவங்க மஞ்சள்மான், அவங்களால ஸ்பீடாக ஓட முடியும், அவங்களுக்கு நிறைய தண்ணி வேணும், ஆனால் வெள்ளமான எங்களுக்கு இந்த பச்சை இலையிலேருந்து கிடைக்கிற தண்ணியே காணும், அதனால தான் நான் ஒன்று அதை சாப்பிட சொன்னேன் அப்படின்னோட அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக விளங்கிட்டு ஐம் ஸ்டாப்பிங் தி ஸ்டோரி ஹியர். இந்த மாதிரி தான் நாங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ ஈஸியாக வாழ்கிறாங்க, அவங்க கஷ்டமே எல்லாமே எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது, இப்போ நானும் அவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப் வந்து ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது, அவளுக்கான சிஸ்டம் வேறு, அவைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேறு, அவைகளுக்கான தடங்கல்கள் நிறைய இருக்கும், அவைகளுக்கான பிளஸ்ஸிங் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தோட வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாறி இருக்கும். அவங்க வாழ்றாங்க, அவங்க வின் பண்ணினாங்க, நானும் அதையே காப்பி பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். உங்களுக்கான ஒரு டிசைன், உங்களுக்கான ஒரு அமைப்பு, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த், உங்களுக்கான வீக்னஸ், அதையெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண வேணும். இன்னொருத்தவங்களுக்கு இப்படி இருக்காங்களே அவங்க ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிடையாது, அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணுவாங்க. ஹோப் யூ லைக் திஸ் ஸ்டோரி அண்ட் ப்ளீஸ் பி ஜஸ்ட் லிவ் யுவர் லைஃப், டோன்ட் காப்பி அதர்ஸ். ஓகே, I'll see you in the next video.